முதலாளிமா. இங்க நாங்க ஏன் வந்திருக்கோம்னு தெரியுமா? தெரியாதுங்கம்மா. பெரியவங்க நீங்க தான் சொல்லணும். எங்க கம்பெனில டிசைனரா ஜாயின் பண்ண உலகம் முழுக்க இருந்து எத்தனையோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க உங்க பொண்ணுக்கு அந்த ஆஃபரை தரோம். அப்படியா? அதுவும் நாங்களே தேடி வந்து. டிசைனரா? அது என்னன்னு கூட அவளுக்கு தெரியுமான்னு புரியலையே. அவ ஒரு டெய்லர் முதலாளிமா. ரெகுலரா அவ எவ்வளவு சம்பாதிக்கிறா? என்ன பெருசா ஒரு 10-15. ஏன் கம்பெனில ஜாயின் பண்ணா எவ்வளவு சம்பளம்னு தெரியுமா? ஒரு 40-50-60. நோ. உங்க 2 கையையும் நீட்டுங்க. இந்தாங்க. சேர்த்து வைங்க. வச்சிட்டேங்க. இந்த 2 கையும் நிறையிற அளவுக்கு உங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்த போறோம். ஐயோ சந்தோஷம். இங்க பாரு அரவிந்த், இனிமே நம்ம பணக்காரங்கடா. ஆனந்தி, ஐயோ எவ்வளவு கொடுக்க போறாங்க பாருடா. அள்ளிக்கலாம்டா, அள்ளிக்கலாம்டா, அள்ளிக்கடா டேய். வாமா. என்னம்மா அபி, முதல்ல அம்மா எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி என்ன பண்ணிட்டு இருந்த நீ? வாங்க. வா அபி, உட்காரு. இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. பொதுவா நான் யாரையும் தேடி போய் பார்க்கிற பழக்கமே இல்ல. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மத்தவங்க தான் என்ன தேடி வருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒருத்தரை தேடி வந்து பார்க்கிறது உன்னை மட்டும்தான். ஓ, என்னம்மா பலுது? அப்படியான சந்தோஷமா சொல்ல வேண்டியதானே மேடம். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அவளுக்கு சமையல் கட்டில ஏதோ டென்ஷன் உளறிட்டா. நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லுங்க மேடம் ப்ளீஸ். அபி, நான் உன்னை பாராட்டியே ஆகணும். நீ டெய்லர் மட்டும் இல்ல, பெஸ்ட் டிசைனர். மாம், டிசைனர்னா அவளுக்கு புரியுமோ புரியாதோ? புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவு இருக்கு. நீங்க சொல்லுங்க. குட். உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே இதுதான். எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிற. ரொம்ப நல்லா டிசைன் பண்ற. அதுவும் இன்னைக்கு ட்ரெண்ட்ல மாடர்னா வெரைட்டியா டிசைன் பண்ணி நீயே அத பெர்ஃபெக்ட்டா ஸ்டிச் பண்ற. அதனாலதான் உடனே உன்னை தேடி வந்திருக்கேன். என் கம்பெனில நீ ஜாயின் பண்ண ஆஃபர் தரேன். அனாமிகா, நம்ம டெய்லரிங் யூனிட்ல எத்தனை டெய்லர்ஸ் இருக்காங்க? ஒரு 50 to 60 டெய்லர்ஸ் இருப்பாங்கம்மா. நம்ம கம்பெனி டெய்லர்ஸ்க்கு per month 40,000 salary. மொத்த பேருக்கும் சேர்த்துன்னு நினைச்சிராத, ஒவ்வொருத்தருக்கும். ஆனா நீ வேலை செய்ய போறது அங்க இல்ல. நீ டிசைனர். நீ டிசைன் பண்ண போற கார்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஸ்டிச் பண்ணுவாங்க. அதுவும் லட்சக்கணக்குல. இந்தியால திரும்புற பக்கம்லாம் அசோக் அண்ட் கோ பிராண்டுக்குன்னு ஒரு கிரேஸ் இருக்கு. அபி டிசைன்ஸ்னு உனக்காக நம்ம பிராண்ட்ல அட்வர்டைஸ் பண்ணுவோம். பேரு, புகழ், பணம் எல்லாம் நீ நினைச்சு பார்க்க முடியாத உயரத்துல பறக்க போற. எவ்வளவு உயரத்துல பறந்தாலும் காலை தரையில வச்சுதானே ஆகணும். அதனால நான் பறக்க விரும்புறதில்ல. எனக்கு தலையே இடிக்காத கூரையும் எனக்குன்னு ஒரு இடமும் போதும்னு நினைக்கிறேன். அதனால நான் பறக்க விரும்பல.
புரியல அபி. எல்லாருக்கும் தனக்குன்னு ஒரு இடம் தேவை இருக்கு. சின்னதோ பெருசோ அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துல அவங்களால இருக்க முடியாது. எனக்குன்னு என் கடை இருக்கு, அதை விட்டுட்டு என்னால எங்கேயும் வர முடியாது. எல்லாம் போச்சு. ஏன்னா அது வெறும் கடை இல்ல, என் அம்மா. அவங்க மூச்சு காத்து அங்கதான் இருக்கு. அதை விட பெருசா இந்த உலகத்தையே தந்தாலும் எனக்கு வேண்டாம். எதுவும் இல்லாத வீட்ல பிறக்கலாம், ஆனா அப்படியே வாழக்கூடாது, வளரணும். அந்த வளர்ச்சிக்கு நாம ஆசைப்படணும். அப்பதான் நம்ம பேரை ஊரே சொல்லும். நான் சொல்றது புரியுதா? நல்லாவே புரியுது. எனக்குன்னு ஒரு 60-70 கஸ்டமர் இருக்காங்க. நான் அவங்க கிட்ட நல்ல பேர் எடுத்தாலே போதும். அபி, கொஞ்சம் யோசிச்சு முடிவிட. நல்ல வீடு, காரு, வருஷம் ஒரு தடவை ஃபாரின் டூர், அதுவும் ஃபேமிலி மொத்தத்துக்கும். வாவ்! அபி, கொஞ்சம் பேசாம ஒத்துக்கோ. இதை விட பெஸ்ட் ஆஃபர் வேற யாரும் தர மாட்டாங்க. ஆமாம்மா. வேண்டாம். இருக்கிற கொஞ்சம் கஸ்டமரும் அதுல வர வருமானமே போதும் எனக்கு. ஏன்னா இதுல நான் நிம்மதியா இருக்கேன். இப்ப கிச்சன்ல கிச்சடி செய்யற வேலை இருக்கு, நான் போட்டுமா? டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ். என்ன அபி, அதிர்ஷ்டத்தை அசால்ட்டா வானான்ட்ட. முதலாளிமா, என்ன அபி, போகாதீங்க, இப்படி முதலாளிமா, சொதப்பிட்ட? இருங்கம்மா. முதலாளிமா, 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 மனசுல எதுவும் வச்சுக்காதீங்கம்மா. அவ அப்படிதான் மேடம். அப்படின்னா ஏன் தகுதி தெரியாம அவளுக்கு நான் தரது எவ்வளவு பெரிய வாய்ப்புன்னு புரியாத அளவுக்கா உங்க பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க? ஐயோ, நான் எங்க வளர்த்த மேடம்? அவங்க அம்மா வளர்த்துட்டு செத்து போயிட்டா. நான் வளர்த்துருந்தா இப்படியா மேடம் வளர்த்துருப்பேன்? இப்ப பாருங்க மேடம், எல்லா கட்ட பேரும் எனக்கே வருது மேடம். அப்பாவா? அவளுக்கு நல்ல புத்தி சொல்லுங்க. உங்க வாழ்க்கையும் உங்க குடும்பத்தோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணுமா வேண்டாமா? இல்லனா இந்த 10க்கு 10 சைஸ் வீட்லயே உங்க காலம் முடிஞ்சிரும். மேடம், நல்ல புத்திமதி சொல்லி நாளை காலையில உங்க ஆபீஸுக்கு நான் வர வைக்கிறேன் மேடம். நன்றி சின்ன முதலாளிமா. அப்பா பாத்து பாரு. ஐயோ, வந்த அதிர்ஷ்டம் ரிவர்ஸ்ல போதே. அபி, அபி, இங்க வா, இங்க வந்து நில்லு. மனசுல என்ன பெரிய மகர நினைப்பா உனக்கு? அந்த அம்மா தகுதியை விட்டு இறங்கி வந்து பேசிட்டு இருக்காங்க, கிச்சன்ல வேலை இருக்குன்னு போயிட்டே இருக்க. பொய் சொல்லலையே. கிச்சடி தேஞ்சு போயிடுச்சுன்னா யார் சாப்பிடுறது? ஏன் நீ சாப்பிடு. தப்பு அபி, ரொம்ப தப்பு பண்ற. அந்த கம்பெனில வேலை செய்யறது எவ்வளவு பெரிய கௌரவம் தெரியுமா? இன்னொருத்தவங்க கிட்ட கை கட்டி நிக்கிறதுல என்ன கௌரவம்? அக்கா, எங்க 2 பேர் வாழ்க்கையும் கொஞ்சம் நினைச்சு பாருக்கா. டேய், உன்னையும் ஆனந்தியம் பத்தி அவன் நினைச்சிருந்தாலாம் இப்படி அலட்சியமா பேசியிருப்பாளா? வீடு தேடி வந்த மகாலட்சுமி இப்படி காலை எட்டு வச்சிருப்பாளா? இப்போ என்ன ஆச்சு? நமக்கு ஏதோ சாப்பாடுக்கு வழி இல்லாத மாதிரி பேசுறீங்க. நமக்கு என்ன குறை? எல்லாமே குறைதான். இங்க நம்ம என்ன வாழறோம்னு நினைக்கிற? அந்த கம்பெனில வேலைக்கு ஜாயின் பண்ணா நாம இதை விட 10 மடங்கு நல்லா இருப்போம். உனக்கு தெரியுமா? அதெல்லாம் இவன் யோசிக்க மாட்டாமா. அபி டெய்லருங்கிற ஒரு பெரிய ராஜாங்கத்தை நடத்துறதா நினைப்பு. ஈகோ, யார் யார்கிட்ட ஈகோ காட்டினாங்கிறதுக்கு வரம்பு வேணா? எனக்கு யார்கிட்டயும் எந்த ஈகோவும் இல்ல. திமிரு, மொத்த குடும்பத்தையும் நம்ம தான் பாத்துக்கிறோம்ன்ற திமிரு. அதான் நீ எடுக்கிறதா முடிவுங்கிற ஆணவம், ஈகோ. அக்கா ப்ளீஸ்க்கா, கொஞ்சம் யோசிக்கா. கொஞ்ச நாள் நீ அங்க வேலை பார்த்தா கடையை எவ்வளவு பெருசா டெவலப் பண்ணலாம். டேய், அத பத்தி நீயும் நானும் சொன்னா மேடம் கேட்கவே மாட்டாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. நம்ம தேவைக்கு நம்ம சம்பாதிக்கிறதே போதும். உங்க 2 பேருக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியுது, வீட்டு வாடகை, கடை வாடகை எல்லாமே கட்டுறேன். இவ்வளவும் அந்த அபி டெய்லருங்கிற சின்ன கடையில இருந்து தான் வருது. அப்புறம் என்ன? ஆமா ஆமா, இப்படி பெரிய வருமானம் அப்படியே நம்ம வீட்டு வாசல்ல 4-5 சொகுசு கார் பப்பரப்பான்னு நிக்குது. ஆணவம் புடிச்சு அலையாத, உன்னை அழிச்சிடும். புரிஞ்சுக்க, இந்த குடும்பத்துக்காக நானும் எவ்வளவுதான் உழைக்கிறது.